ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று உங்களுக்கான வசனம் மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவபக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமாங்க, தேவன் ஆதாம படைச்சப்ப அவருக்கு ஒரு துணையை மட்டும்தான் தந்தாரு. இது ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படிங்கிற திருமண அமைப்பின் அடிப்படைங்க. திருமணத்தின் மூலம் ஒருவனை ஒருத்தியுடன் இணைக்கிறதோட நோக்கம் என்னன்னா, அவர்கள் மூலமா இறைபக்தியுள்ள பிள்ளைகள் பிறக்கணும், தேவபக்தியுள்ள பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு தாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, திருமணங்கிறது கடவுளை மையமாக கொண்ட ஒரு உறவுங்க. நம்ம உணர்ச்சிகளையும் ஆவியையும் கட்டுப்படுத்தி திருமண உடன்படிக்கையில உண்மையோட இருக்கணும்னும், அதே போல அவர் படைத்த மனிதனும் அந்த மனிதன் மூலம் வந்த சந்ததியும் தம்மிடத்துல பக்தியா இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வசனத்தின் மூலமா நாம கர்த்தர் இப்படியெல்லாம் விரும்புறாரு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோங்க.